good evening to all of you. So we have a new panel, a new prediction system for the discussion. So, as able to call upon our speaker, has done an immense work on establishing and documenting the medical manufacturing process of Siddha drugs, which is kind of one of its kind of work. And it's one of the beautiful aspect of today's discussion is we have a speaker who has done a documentation process, and we have two people as session chairs. One, and all of them work in such a beautiful way. There is a clear connection between industry, practice, research, and academia. So this is kind of a very interesting space which we are going to look upon. So I'd love to start with the discussion, direct discussion with the speaker, and we start with his experience sharing. I call upon Dr. Iyyankannu sir to begin his discussions. Okay, sir. Thank you so much, sir. Thank you, sir. Please. Thank you, sir. Thank you, sir. First of all, I thank to all. First to God, then my beloved gurus and auspicious gurus and other persons who teach this knowledge. கற்ற குருவாக்கும் காதலித்த வாகனமும் பற்றுக்கோள் ஒன்றே பரிகாரம். நந்தி அகத்தியர் மூலர் புண்ணாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் பூனைக்கண்ணர் நந்தி இடைக்காடரோடு போகர் புலிக்கை ஈசர் கருவூரார் கொங்கணவர் காலாங்கி சிந்தி அழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பெயரும் சட்டைநாதர் செந்தமிழ் சேர் சித்தர் 11 பாதம் சிந்தையுண்ணி சிரத்தணியாய் சேர்த்து வாழ்வரே. அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தமானதும் 6 நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தையுண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ பாவமாகி தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானம் அந்த கருத்தினில் உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துள்ளே அடங்கலாவல் உற்றதே. Good evening to everybody. Can you please on your video? Sir? Video. Camera on பண்ணலாமா? Camera on பண்ணா. ஒரே ஒரு நிமிஷம். Just a minute. செல்வி எங்க வா, இந்த கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிட்டு. இதுல கேமரான்னு ஒண்ணு போட்டிருக்கா, அதை ஆன் பண்ணிக்கோ. சென்டர்ல இருக்குல்ல இல்லையா? இல்ல இருக்கு மைக் மாதிரி ஒண்ணு, இல்ல கேமரா தான். அதை ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். Sir, now it is okay. Now is it okay? இல்ல சார், பார்க்க முடியலையா? இல்ல தெரியலையே, கரெக்டா எனக்கு தெரியலையே. Vinayak sir, you can open on it as a host. அவளோட பேசிட்டு வருது. நம்மளோட பேசிட்டு போறியா? நான் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க, ஓகே போடுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். கூட ஒரே ஒரு நிமிஷம் கூட. Mahalakshmi. Is it okay without video also? We have some issue with the eyes. In this limitation, he is doing such a wonderful work. Yeah. So that's okay if he can't switch on the video. I think so. No, I think still he can join because you get as a host you can automatically
You can change it. சார் இப்போ ஓகேவா? இன்னும் வரல சார். இல்ல பரவாயில்ல, எனக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் கண்டினியூ பண்ணட்டுமா? கண்டினியூ பண்ணிடுங்க. வீடியோ எல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல. சார் எனக்கு இதுல ஆப்ரேட் பண்ண பெருசா இல்ல தெரியாது. ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. Vinayak நீங்க sir, வேலைக்கு தானே again முக்கியம். send the request, na? Vinayak sir, you can again send the request. I can only ask. I have asked, but he can't make. That's okay. Sir, അതിന് റിക്വസ്റ്റ് വന്നിട്ടുണ്ട് സാർ. ഓക്കെ എന്ന് കൊടുത്താ പോതും. നീங்க ഒരു റിക്വസ്റ്റ് ആണ് ஓகேன்னு மட்டும் இது கூட ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கா பாரு. ஸ்டார்ட் மை வீடியோ அப்படின்னு இருக்கு. ஆன் பண்ணி ஓகே கொடு. வந்துருச்சு. ஓகே வந்துட்டு சார். வந்துடுச்சு. ஓகே சார், ஓகே சார். நல்லா பாக்குறேன். ரைட் சார், சந்தோஷம் சந்தோஷம். சாரி ஃபார் தி ப்ளீஸ் கண்டினியூ. சரி சார், ஓகே சரி சார். டுடே நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்னுடைய தமிழ் உங்களுக்கு ஓரளவு ஓகேவான்னா நான் ஓகே அதிலே பேசுறேன். எனக்கு மலையாளம் கொஞ்சம் தான் தெரியும். ஐ நோ. இங்கிலீஷ் முடியுமா? மலையாளம் நல்லா இருக்கும். இங்கிலீஷ் அப்ப தமிழ்ல பேசுங்க சார். இங்கிலீஷ் முடியாதுன்னா தமிழ்ல பேசுங்க சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே 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 சார். சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ நாம இன்னைக்கு இந்த ட்ரக் பியூரிஃபிகேஷன் சார்ந்த சில பேசிக் நாலேஜை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஐ திங்க் இது வந்து சித்தா ஆயுர்வேதா எல்லாத்துக்குமே ஒரு காமனா உள்ள ஒரு விஷயமா தான் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பியூரிஃபிகேஷன்னா என்ன, எதனால அதை பண்ண சொல்லியிருக்கிறாங்க, எதனால அதை பண்ணணும், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிபிக் சயின்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதுல உள்ள முக்கியமான சீக்ரெட்ஸ் என்னென்ன, நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரக் பியூரிஃபிகேஷன் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம ஹவு டு வி நோ தட், நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து இன்றைய பதிவுல நாம வந்து பாத்துக்கலாம். டுடே நம்மளுடைய டிஸ்கஷன்ல இதைத்தான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அகத்தியர் வந்து ஒரு பாடத்துல சொல்லுவார், ஒரு இடத்துல நமக்கு ஒரு 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 நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது whenever we treat a patient, if it is an incurable disease, how we can treat him or treat her, அது நம்மளால எப்படி ட்ரீட் செய்யாம பற்றோம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வச்சுட்டு அதுக்கு ஒரு சொல்லுவார், பற்று நோய் தீரவென்றால் தர்மம் வேண்டும். ஒரு நோயாளியோட நோய் தீரணும்னா முதல்ல அவன் வந்து ஒரு தர்மவானா இருக்கணும், பாங்கான குணம் வேண்டும், புத்தி வேண்டும், அவனுக்கு ஒரு நல்ல குணங்கள் வேணும், சித்திரமாய் ஔடதங்கள் செய்ய வேண்டும். சித்திரமாய் ஔடதங்கள், ஔடதங்கள்னா ஔஷதங்கள், ஔஷதம் நம்ம மருந்துகள் சொல்றோம்ல அந்த இது செய்யணும். செய்மருந்து சுத்தி வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். சோ நம்ம மருந்தை வந்து சுத்தி செய்யணும். we have to purify the drugs first, then we have to prepare the medicine, thereafter only we have to administer that medicine. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல புத்தி, நல்ல தர்ம ஞானம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவனுக்கு அந்த நோய் வந்து even though it is an incurable disease இருந்தா கூட அதை நம்மளால கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் சதகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து சொல்றார். அகத்தியர் சதகத்துல வந்து இந்த மாதிரி சொல்றார். சோ எல்லா இடத்துலயும் சித்தர்கள் வந்து ஒரே ஒரு இடத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே போவாங்க. என்ன அப்படின்னா சுத்தி 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 சுத்தின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதாவது தாமிர பற்பத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்லுவார். சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வகை புரிந்த தாமிர பற்பம் இடையரா களிம்பால் கொல்லுவது அதுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாமிர பற்பம் மெடிசின் prepared from the copper, it cures all the diseases, but if it is not purified well, it will kill that patient அப்படிம்பார். அதாவது பற்பம் என்றால் தாமிர பற்பமே ஆகும், பாசுபத மக்தே ஆகும், பாசுபதாஸ்திரத்துக்கு ஒப்பானது. ஆனா அந்த தாமிர பற்பத்தை ஒழுங்கா செஞ்சு முடிக்காம நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா அது கொன்னுரும் அப்படின்றார். இட் வில் கில் தட் பேஷண்ட்.
சோ நாம ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு முன்னால, நாம ஒரு மருந்தை வந்து கொடுக்கறதுக்கு முன்னால அந்த மருந்து ப்ராப்பரா செஞ்சிருக்கணும். அந்த மருந்து ப்ராப்பரா செஞ்சிருந்தா மட்டும்தான் அது வந்து நோயாளிக்கு ஔஷதமா இருக்கும். அதனாலதான் ஔஷதம் அவிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவிழ்தம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு வந்து இன்னொரு பொருள் வந்து அமுதம். நம்ம பார்க்கடல்ல கடைஞ்ச அமுதத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த மாதிரி உள்ளது. அப்படி வந்து வேலை செய்யும் அமுதமாக இருக்கும். இல்ல அப்படின்னா ஆலகால விஷத்திற்கு ஒப்பாகும் சொல்லுவாங்க. அதனால எல்லா இடத்திலையுமே நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயமா சித்த மருத்துவ நூல்கள் சொல்றது எது அப்படின்னா முழுக்க முழுக்க பியூரிபிகேஷன் தான். அந்த பியூரிபிகேஷன் பெர்ஃபெக்டா இருந்துட்டுனா அந்த மருந்து வந்து கண்டிப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தும், எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. இந்த சுத்தி முறைகளை பற்றி தான் ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர்ல வந்து பண்ணோம். அதாவது இந்த ஏன்சியன் நம்ம ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து பல இடங்கள்ல போய் கிடைச்ச விஷயங்களை கத்துக்கிட்டு அதை வந்து ஒரு டாக்குமெண்டா பண்ணி அதை வந்து ஒரு 108 வீடியோஸா வந்து 11 வைத்தியம் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனல்ல போட்டு வச்சிருக்கிறேன். எங்க சீனியர் ஒரு அண்ணா டாக்டர் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரு, அவங்களுடைய கைட்லைன்ல நாங்க பண்ணோம். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சரி, இனி சுத்தினா என்ன, சுத்திய பற்றி சித்தர்கள் என்ன சொல்றாங்க, சுத்தியோட பேசிக் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சுத்தி அப்படின்னா நம்ம பியூரிபிகேஷன் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்றதுதான். சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சாதாரணமா சொல்லும் போது அது வந்து ஒரு இடத்த வந்து சுத்தமா வச்சிருக்கிறோம், வி கிளீன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ சுத்திங்கிறது ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் தி ட்ரக், அதான் நாம வந்து சுத்தி அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. சோ இந்த சுத்தி முறைகளை வந்து சித்தர்கள் வந்து பல இதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஃப்ரம் தி ஹெர்பல் ட்ரக்ஸ் டு மினரல் ட்ரக்ஸ், பாஷாணம், மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறாங்க. நாட் ஓன்லி ஹெவி மெட்டல்ஸுக்கு தான் அப்படின்லாம் இல்ல, மெட்டல்ஸுக்கு இருக்குது, ஹெவி மெட்டல்ஸுக்கு இருக்குது. அதே போல வந்து சால்ட் அண்ட் இதுக்கு தனியா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே இருக்குது. ஈவன் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய அஸ்வகந்தால இருந்து எவ்ரி ட்ரக் மஸ்ட் பி பியூரிஃபைடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வகந்தாக்குன்னு எடுத்தா கூட பால்ல வந்து அவித்து பிட்டவியல் செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏலத்துக்கு அப்படி சுத்தி இருக்குது. அதே போல வந்து எவ்ரி ட்ரக், ஈச் அண்ட் எவ்ரி ட்ரக், நம்ம சொல்ல போனா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயிலுக்கு கூட சுத்தி இருக்கு. நம்ம நார்மலா கோகோனட் ஆயில் யூஸ் பண்றோம், கோகோனட் ஆயிலுக்கும் ஒரு பியூரிபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே அகத்தியருடைய நூல்கள்லையும் தேரையர் அப்படிங்கக்கூடிய சித்தருடைய நூல்கள்லையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே நாங்க பண்ணோம். அவங்களுடைய அகத்தியர் கண்ம விதி சூத்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம், அதே போல வந்து தேரையருடைய யமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலு, அதே போல யாக்கோபு, அதே போல நிறைய சித்தர்களுடைய பேர் இதுல வந்து நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் கலெக்டிவா பண்ணி தான் இதை பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, அந்த பியூரிபிகேஷன் அப்படின்னா இதுன்னு பார்த்தோம். ஸோ ரிமூவல் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஃப்ரம் தி ட்ரக்ஸ், அவ்வளவுதான், ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா. இப்போ இம்பியூரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு பிசிக்கலா இருக்கலாம், கெமிக்கல் இம்பியூரிட்டிஸா இருக்கலாம், இல்லைன்னா பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸா இருக்கலாம். பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் அதோட சேர்ந்து இருக்கக்கூடியது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபெரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் எடுத்துக்கிட்டா, அயன்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து கார்பன் இருக்குது. அதே போல ரொம்ப மினிமல் லெவல்ல அதர் மெட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. அதர் மெட்டல்ஸ், அதே போல அதுல இருக்கக்கூடிய வேற மினரல்ஸ் இருக்கு. ஆர்சனிக் இருக்கும். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்காகத்தான் சித்தர்கள் வந்து பியூரிபிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே வச்சிருக்கிறாங்க. சுத்திங்கிற வார்த்தையை சூழ் பிளஸ் தீ அப்படின்னு பிரிக்கலாம். சூழ் பிளஸ் தீ, அதாவது வந்து தீயால் சூழப்பட்டது, கவர்ன்ட் வித் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கவர்ன்ட் வித் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த தீக்கு போய் அதை பியூரிஃபை பண்ணி எடுத்தோம்னா தான் அது முழுமையாக சுத்தியாகும் அப்படிங்கறதா ஒரு விளக்கம். சரியா? ஒண்ணு கிளீனிங் பண்றது, இன்னொன்னு வந்து ஒரு ஃபயருக்குள்ளார அதை கொண்டு போய் இது பண்றது.
சோ அக்னியினுடைய தன்மை, எந்த ஒரு பொருளையும் அக்னிக்குள்ளார கொண்டு போயாச்சுன்னா அந்த அக்னிக்கு இயல்பா ஒரு பண்பு இருக்கும். அது எந்த பொருள் தனக்குள்ளார வந்தாலும் அந்த பொருளை அதனுடைய பண்புக்கு மாத்துக்கும். அதே மாதிரியான ஒரு பண்பு அக்னிக்கு இருக்கிறது அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. அந்த அடிப்படையில எல்லா மருந்துகளையும் அக்னிக்கு உள்ளார கொண்டு போய் பியூரிஃபை பண்றதுதான் வந்து ஒரு சரியான பியூரிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பியூரிபிகேஷன் மெத்தட்ஸ்ல நிறைய நம்ம சொல்லலாம். இந்த இதுல வந்து நிறைய பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ், கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ், பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. பயாலஜிக்கல் இம்பியூரிட்டிஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சதான். கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் நிறைய இருக்குது. பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் பார்த்தோம்னா தூசி, மண் இதெல்லாம் வர்றது எல்லாமே அது எல்லாமே அந்த இதுக்குள்ளதான் வரும். சோ இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான பியூரிபிகேஷன் மெத்தட் வந்து இருக்குது. சில பியூரிபிகேஷன் பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்காக இருக்கும். சம்டைம்ஸ் சில மெத்தட்ஸ் வந்து டு என்ரிச் தேர் மெடிசனல் ப்ராப்பர்ட்டி, ஒரு அதனுடைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டி என்ரிச் பண்றதுக்காகவோ அல்லது வந்து அதனுடைய கியூரேட்டிவ் வேல்யூவை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவோ இருக்கும். இல்ல அப்படின்னா அதனுடைய அப்சார்விங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னக்காடின்னு ஒண்ணு சொல்லுவோம். அன்னக்காடி வினிகர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுதான். இந்த வினிகரை வச்சு நிறைய ட்ரக்கை வந்து பியூரிஃபை பண்ணுவோம். சோ வினிகரை வச்சு செய்யும் போது அது வந்து அதுல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸா இருக்கட்டும் அல்லது அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த பொருளை வந்து எடிபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எடிபிள் ஃபார்முக்கு அதை கன்வெர்ட் ஆகும்போது அதனுடைய அப்சார்விங் கெப்பாசிட்டி, அதோட மெடிசினல் தெரபியூட்டிக் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. இதனாலதான் பெரும்பாலான ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே அன்னக்காடியை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இதா வந்து அகத்தியர் சொல்லுவார். அகத்தியருடைய ஒரு டெக்ஸ்ட்ல சொல்லுவார், அன்னக்காடியை மட்டுமே வந்து இட் வில் பியூரிஃபை ஆல் தி மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவார். எந்த ஒரு மெடிசினையும் வந்து அந்த அன்னக்காடி விட்டு அரைச்சாச்சு அப்படின்னா அதோட டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து போயிடும் அப்படிங்கிறது அவருடைய கூற்றாக இருக்கு. சோ ரிமூவல், அதே மாதிரி இந்த பியூரிபிகேஷன்ல உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் ரிமூவல் ஆஃப் டாக்ஸினை வந்து நம்ம ரிமூவல் பண்றோம். இப்போ இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு நல்லா பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மெர்குரி குளோரைடுன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அதுல வந்து நாங்க அதை வீரம் அப்படின்னு சொல்லி சித்தாவில சொல்லுவோம். மீனாட்சி மைந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி மைந்தன் அல்லது வீரம் அல்லது கொச்சி வீரம் அல்லது சவ்வீரம் சொல்லுவாங்க. அந்த வீரத்தை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு அதோட டாக்ஸிக் எஃபெக்ட் அதை வந்து டெண்டர் கோகனட்ல தான் நம்ம வந்து பண்ண சொல்லுவாங்க. சோ இந்த டெண்டர் கோகனட்ல அப்படி பண்ணும்போது அதனுடைய டாக்ஸிக் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா இந்த மெர்குரி குளோரைடோட டாக்ஸிக் எஃபெக்ட வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் வந்து எதுக்கு தான் உண்டு அப்படின்னா டெண்டர் கோகனட்டுக்கு தான் உண்டு. இதுவும் லிட்டரேச்சர்ல சொல்லியிருக்கு. இது வந்து சித்தா டாக்ஸிகாலஜின்னு ஒரு தனியா ஒரு நூலே இருக்கு. நஞ்சியல் தனியாவே ஒரு நஞ்சு முறிவு நூல் அப்படின்னு சொல்லி தனியாவே ஒரு நூல் இருக்குது. அதுல இதை தெளிவா சொல்லுவாங்க. தேரையர் வந்து தெளிவா சொல்லுவார், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நஞ்சுக்கு ஒரு முறிவு. இளநீர் வந்து அதற்கான நஞ்சு முறிவா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய டாக்ஸிக் எஃபெக்டை நீக்கிறதோ அல்லது அதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ அல்லது அதனுடைய அப்சர்விங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ இப்படி பல ஆங்கிள் இந்த பியூரிபிகேஷனை வந்து சித்தர்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு விஷயம் அப்பல முன்னாலே சொன்னேன், அதாவது இந்த ட்ரக்ஸோட அதோட டு செப்பரேட் தட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அதனுடைய மெடிசினல் வேல்யூ எந்த பார்ட்ஸ்ல அதிகமா இருக்குமோ அதை வந்து யூஸ் பண்றதுக்காகவும் அப்படியும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கடுக்காய் டெர்மினேலியா சூப்புலா, அந்த கடுக்காயை பற்றி சொல்லும் போது கடுக்காய்க்கு அகநஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கடுக்காய்க்கு அகநஞ்சி, அதாவது கடுக்காய்க்கினுடைய உள்ள இருக்கக்கூடிய சீடு வந்து டாக்ஸிக்கா உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை எங்களுடைய சீனியர் ஒரு டாக்டர் வந்து அதை ஒரு ஸ்டடி பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அதனுடைய கவர்ல அதனுடைய அந்த ஓடுல தான் வந்து அதனுடைய மெடிசனல் வேல்யூ அதிகமா உள்ள ஆந்த்ரோகுயினன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதா ஸ்டடீஸ்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது சில பியூரிபிகேஷன் மெத்தட் வந்து அந்த ட்ரக்கோட
எந்த பார்ட் வந்து மெடிசினல் வேல்யூ அதிகமா உள்ளதோ அதைத்தான் வந்து சித்தர்கள் வந்து எடுத்திருக்கலாம்ங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிள் தான் சித்தர்கள் வந்து இந்த பியூரிபிகேஷன் மெத்தடை வச்சிருக்கிறாங்க. இத மாதிரி நிறைய இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு பியூரிபிகேஷனுக்கும் சில சீக்ரெட் இருக்கு. இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோமே. மெட்டல்ஸ்ன்னு நம்ம சித்தால வந்து ஒரு 10-11 மெட்டல்ஸை வந்து சொல்றாங்க. கோல்டு, சில்வரு, அதே போல வந்து அயனு, அதன் பிறகு வந்து ஜிங்கு, காப்பரு, அடுத்ததாக வந்து லெட்டு, டின்னு, இந்த மாதிரி எல்லாமே சொல்றாங்க. இதுல ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் பியூரிபிகேஷன் செப்பரேட்டா இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. உங்களுக்கு எல்லாமே இந்த ரசரத்தின சமுச்சயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆயுர்வேத டெக்ஸ்ட்ல இது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த ரசரத்தின சமுச்சயம் வந்து ஃபுல்லா வாசிக்கல, கொஞ்சம் வாசித்திருக்கிறேன், ஃபுல்லா வாசிக்கல. ஆனா அந்த லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு மெட்டலுடைய பியூரிபிகேஷன்லயும் சில சீக்ரெட் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையும் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு மெட்டல் வந்து பியூரிஃபை ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரம் அப்படின்னு சொல்ற இது வந்து பியூரிபிகேஷன் ஆயிருச்சு, அதாவது அயன் வந்து பியூரிபிகேஷன் ஆயிருச்சு. அதே போல வந்து மேக்னெட் வந்து பியூரிபிகேஷன் ஆயிருச்சு. அதே போல ஜிங்க் வந்து பியூரிபிகேஷன் ஆயிருச்சுன்னா சில ஐடென்டிபிகேஷன் வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காப்பர் வந்து பியூரிபிகேஷன் ஆயிடுச்சுன்னா அதோட அந்த கலர் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒயிட் கலர்ல வந்தா தான் அதுல இருக்கக்கூடிய டோட்டலா அதுல இருக்கக்கூடிய டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொங்கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தருடைய முக்காண்டம் அப்படிங்கக்கூடிய நூல்ல இருக்குது. அதே போல போகர் சப்த காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல இருக்கு. போகர் சப்த காண்டம், கொங்கணவர் முக்காண்டம், இதுல எல்லாத்துலயுமே இது வந்து மெத்தட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பியூரிஃபை பண்ணணுங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிட்டு தான் சொல்லுவாரு. அதுல வந்து தேரேச்சேன்னு அதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த இதுல வந்து கண்மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸிக் எஃபெக்டான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நீக்கிறணும். அது நீக்கினா தான் அது வந்து அதான் அதுக்கு பேர் களிம்பு அப்படின்னு சொல்றாங்க. களிம்பு அப்படின்றாங்க. அந்த களிம்பு நீங்கினா மட்டும்தான் அது வந்து முழுமையான மருந்தா இருக்கும். இல்ல அப்படின்னா அது வந்து உயிரை குடிக்கக்கூடிய ஒரு விஷமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் செம்புக்கு களிம்பு நஞ்சு. செம்புக்கு அதனுடைய களிம்பை நீக்கிறதா முழுமையான சுத்தி. செம்புல இருந்து அதனுடைய களிம்பை நீக்கணும். களிம்பை நீக்கிருச்சு அப்படின்னா அந்த மெடிசனை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா வாமிட்டிங் சென்சேஷனோ அல்லது ஒரு ப்ளூயிஷ் அந்த மெடிசனை வந்து எடுத்து நாம கொஞ்சோண்டு இதுல போட்டு பார்த்தோம் அப்படின்னா, லெமன் ஜூஸ்ல போட்டு பார்த்தா ப்ளூ கலர் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டு விஷயங்களை வந்து சித்தர்களை வந்து லிட்ரேச்சர்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே லிட்ரேச்சர் எவிடன்ஸோட தான் எல்லாமே சொல்றேன். அந்த மாதிரி பியூரிஃபை பண்ணணும். காப்பருக்குன்னா அந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் இருக்குது. அதே போல வந்து லெட்டு முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு நம்ம ரொம்ப டாக்ஸிக் மெட்டலா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒண்ணு கருவங்கம் அல்லது லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவங்கம் அல்லது வந்து லெட் அல்லது பிளம்பம், சரியா? பட் கிளாசிக்கல் சித்தா லிட்ரேச்சர்ஸ்ல அது வந்து ஒரு பெரிய மெடிசனாகவும், எஸ்பெஷலி ஃபார் தி ஸ்கின் டிசீஸுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் டிசீஸ் அண்ட் டயபெட்டிஸ் மிலிட்டஸுக்கு வந்து ஒரு பெரிய மெடிசனா சொல்லியிருக்கிறாங்க. அதோட அவ்வளவு மெடிசனல் வேல்யூவா இருக்கும். ஆனா அதையும் சொல்லும் போது இதை நீ ஒழுங்கா பயன்படுத்தல அப்படின்னா இதுவும் வந்து ஆளையே கொன்றுண்டா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்து அதுக்கும் சில புரோட்டோகால் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஒழுங்கா பியூரிஃபை பண்ணோம் அப்படின்னா அது எந்த ஒரு இதையும் உண்டாக்காது. அவ்வாறு பியூரிஃபை பண்ணி நம்ம மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டவங்க வந்து பல வருஷங்கள் நோய் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அத மாதிரி சாப்பிட்டா நம்ம வந்து நோய் நொடி இல்லாம எல்லா நோய்களும் நீங்கி வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையில அந்த லெட்டை வந்து ப்ராப்பரா பியூரிஃபை பண்ணணும். ஸோ லெட்டை பியூரிஃபை பண்றதுக்கு பல மெத்தட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த நொச்சியிலை சாட்டுல உருக்கி சாய்க்கிறது அல்லது வந்து புங்க எண்ணெயில உருக்கி சாய்க்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது. அதுல முக்கியமா புங்க எண்ணெயில வந்து 21 முறை உருக்கி சாய்ச்சிட்டு
அதன் பிறகு நொச்சியிலை சாற்றுல வந்து உருக்கி சாச்சோம் அப்படின்னா அதனுடைய பியூரிபிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி பியூரிபிகேஷன் பண்ணி அதன் பிறகு அதனை வந்து வெட்டையாக்கிட்டா அந்த மெடிசின்ல இருந்து பழையபடி லெட்டை வந்து பிரிச்சு எடுக்க முடியாது. அதாவது வந்து அந்த லெட்டை எடுத்து அந்த லெட்டு ப்ரிப்பேர்டு மெடிசனை எடுத்து நாம ஹீட்ல வச்சோம்னா எவ்வளவு ஹீட் கொடுத்தாலும் அது பழையபடி மெட்டல் வரக்கூடாது. அப்படி வராம இருந்ததுன்னா அது எந்த சிரமத்தையும் கொடுக்காது. அவங்க நம்ம லிட்ரேச்சர்ல சொல்லக்கூடிய நாளளவு பத்தியத்துல வந்து கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனும் அது கொடுக்காது அப்படிங்கிறது மிக திடமானது. நானும் என்னுடைய கிளினிக்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன். பங்கச்சந்தூரா நானுமே பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இன்னை வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனும் வந்தது கிடையாது. பட் அதற்கான எஃபோர்ட் வந்து நிறைய போடணும். நம்ம மருத்துவர்கள்ட்ட எல்லார்கிட்டையும் நான் வைக்கக்கூடிய ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லா மெடிசனையும் வந்து கம்பெனில இருந்து வாங்காதீங்க. நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மெடிசின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அப்போ அதனுடைய ரியல் மெடிசினல் வேல்யூ வந்து தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்களும் சித்தர்களும் வந்து சொன்னதெல்லாம் பொய் கிடையாது. ஆனா நாம அதை வந்து செய்யறது கிடையாது. எல்லாத்தையும் நம்ம கம்பெனி மெடிசின்ல இருந்து வாங்கிடுறோம். அது வந்து என்ன பொறுத்தவரையில ஒரு சரியான முறை கிடையாது. ஏதாவது ஒரு 4 மெடிசின் உங்களுக்குன்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் வந்து மிகச்சரியாக இருக்கும். இந்த பியூரிபிகேஷன்ல லெட்டுக்கு இத மாதிரி இருக்குது. அதே போல மெர்க்குரிக்கு இதே போல இருக்குது. இந்த பியூரிபிகேஷன்ல ஒவ்வொன்றுக்குமே அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே சித்தர்கள் வந்து ஒவ்வொரு இதுமே சொல்லியிருக்காங்க. மெர்க்குரியை பொறுத்தளவுக்கு வந்து வாழை ரசம் எடுத்தல் மிகச்சிறந்த சுத்தின்னு சொல்லியிருக்காங்க. வாழை ரசம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது ஒரு மிகச்சிறந்த சுத்தின்னு சொல்லியிருக்காங்க. வாழை ரசம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஜின்னபார்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி சல்ஃபைட்ல இருந்து மெர்க்குரியை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. இதான் வந்து மிக ஆகச்சிறந்த ஒரு அருமையான மெத்தடாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட்ல பியூரிஃபை பண்ணியாச்சுன்னா அதன் பிறகு வேற ஒரு பியூரிபிகேஷன் அவங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு செஞ்ச வாழை ரசத்தை வச்சு நாம அதுக்கப்புறம் மருந்துகள் செஞ்சா எந்த ஒரு விஷயம் வராது. இதே போலதான் ஒவ்வொரு ட்ரக்கு இருக்கு. சிலாஜத்து நம்ம சொல்றோமே அதுக்கு, அதே போல வந்து ஆயிஸ்டர் ஷெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முத்துச்சிப்பி, அதே போல வந்து காஞ்சின்னு சொல்லக்கூடிய சங்கு, எல்லாத்துக்கும் எவ்ரி ட்ரக் ஹேஸ் இட்ஸ் ஓன் பியூரிபிகேஷன் டெக்னிக். அந்த பியூரிபிகேஷன் டெக்னிக்ல நாம பக்காவா பெர்ஃபெக்டா செஞ்சோம் அப்படின்னா அந்த மருந்து வந்து சுத்தமா முடியும். மருந்து சுத்தமா முடிகிறது அதோட மெடிசினல் வேல்யூவை வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதோட மட்டும் இல்லாம அதோட டாக்ஸிக் எஃபெக்டே அதுல வராது. டாக்ஸிக் எஃபெக்டே உறுதியா வராது. அந்த டாக்ஸிக் எஃபெக்ட் வராம இருக்கணும் அப்படின்னா நாம பியூரிபிகேஷன்ல தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். பியூரிபிகேஷன்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா தான், அதான் சொன்னோம்ல, செய்மருந்து சுத்தி வேண்டும் பத்தியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னோர்கள் நூல்முறை போல் நடக்க வேண்டும், புத்தியுடன் இப்படியே நடக்கும் பேருக்கு பிணிதீரும் என்று மனம் பொருந்தி சொல்லே அப்படின்னு சொல்லுவார். இப்படி கரெக்டா மருந்து செஞ்சு கொடுத்தேன்னா எந்த நோயும் குணமாகாதுங்கிற நோய் வந்து உலகத்துல கிடையாது அப்படிங்கிறதா சித்தர்களுடைய கருத்து. குணமாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு அவங்க சித்தர்களுடைய அவங்களை பொறுத்தவரையில அந்த நோய்க்கு சரியான மருந்து நீ கண்டுபிடிச்சு சரியான அதனுடைய திரிதோஷ இது வந்து உனக்கு கரெக்டா தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா எல்லா நோயும் குணமாகக்கூடிய நோய் தான் அப்படிங்கிறது சித்தர்களுடைய தாற்பயம். அந்த ஆஸ்பெக்டுக்காக சொல்லும் போது அந்த இதுல முக்கியமா சொல்லுவாங்க சுத்தி முறை அப்படின்னு. அகத்தியர் தர்க்க சாஸ்திரம்னு ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவார். அதுல வந்து வைத்தியனுக்கு 3 கண்ணு அப்படிம்பார். அதுல 3 கண்ணு அப்படிங்கிறதுல சுத்தி வந்து ஒரு முக்கியமான கண்ணா. அதனால எல்லா இடத்துலயும் சுத்திக்கு வந்து சித்தர்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. முறையாக சுத்தி செய்யப்பட்ட எந்த மருந்தும் டாக்ஸிக் எஃபெக்ட கண்டிப்பா உண்டாக்காது. அந்த மாதிரி உண்டாக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா சுத்தி பண்ணோம் அப்படின்னா நல்லா அதோட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஈவன் ஹெர்பல்ஸுக்குமே அதேதான். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்ட்ரைக்னஸ் நக்ஸ்வாமிகான்னு சொல்லுவாங்க, எட்டி கொட்டன்னு சொல்லுவாங்க. அதே போல செமிகார்பஸ் அனகாடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லாதாகி அல்லது வல்லாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து சரியான முறையில பியூரிபிகேஷன் பண்ணி கொடுத்தோம்னா
நிச்சயமா அது வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் எதையுமே உண்டு பண்ணாது. அட்வர்ஸ் ரியாக்ஷன் எதையுமே உண்டு பண்ணாது. அந்த மாதிரி செய்யப்பட்ட மருந்துகள் வந்து ரொம்ப வாதா டிசீஸ்ல ரொம்ப நல்லா வேலை செய்யும். அந்த செமிகார்பசனக்காடியம் சேராங்கொட்டை பல்லாதகி அல்லது வல்லாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வாதா டிசீஸுக்கு வந்து அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த மருந்தா சொல்லியிருக்கிறாங்க. சரக சங்கீதியில கூட நான் இதை வந்து ஒரு தடவை பார்த்தேன். வல்லாதகி கொட்டைய வந்து சுத்தி பண்ணி அதை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு வந்து அவங்க வந்து இந்த ஒயிட் கலர் கேபிள் உங்க கேபிள் யூஸ் பண்ணாங்க யூஎஸ்பி கேபிள். அதுல வந்து அதுலயே ஒரு குறிப்பு பார்த்தேன். சரக சங்கீதியில ஒரு தடவை பார்க்கும்போது அதை சாப்பிட்டோம் அப்படின்னா பல வருஷங்கள் ரசாயன சிகிச்சையில வந்துருந்துச்சு. அந்த சுத்தி முறைகளை வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கிறதா சித்தர்கள் சொல்றாங்க. இந்த சுத்தி முறைகளை வந்து ப்ராப்பரா செய்யலைன்னா தான் அவன் வந்து அவனுக்கு என்ன வரும். ஒரு வைத்தியன் வந்து அதை கரெக்டா செய்யல அப்படின்னா அவனுக்கு வந்து பஞ்சமா பாதகங்களை செய்த பாவம் வந்து சேரும்ன்றாங்க. பஞ்சமா பாதகங்களை செஞ்ச பாவம். பஞ்சமா பாதகங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காமம், குளவு, கொலை, இந்த மாதிரி வரக்கூடிய பஞ்சமா பாதகங்களை வந்து செய்தா என்ன பாவம் அவனுக்கு கிடைக்குமோ அதே பாவம் தான் மருந்த ஒழுங்கா சுத்தி பண்ணாம ஒருத்தன் கையாண்டாம்னா அவனுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய குலம், அவனுடைய இது எல்லாமே இதாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பியூரிபிகேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல சொல்றாங்க. சுத்திங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சுத்தியை வச்சுதான் எல்லா மருந்துகளினுடைய அடிப்படையா இருக்கு. ஒவ்வொரு சுத்தி முறையில ஒரு சில சீக்ரெட் இருக்குது. அத இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஓரலா சொல்றேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன்னா விஷுவலா சில விஷயங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இப்போ ஓரலா சொல்றேன். அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு தெரியல. இப்போ காந்தம் அப்படின்னா அதுக்குரிய சுத்தி முறை இருக்கு. அதோட மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து போயிடும். காந்தத்தை நீங்க நல்லா மேக்னெட்டை பியூரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அதோடைய மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து போயிடும். அதே போல அயனோட ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலா மாறிடும். அயனோட ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டாலிக் பவர் வந்து டோட்டலா மாறிடும் கரெக்டா பியூரிஃபை பண்ணி முடிச்சோம் அப்படின்னா. அதே மாதிரி ஜிங்கு ஜிங்கு அதாவது துத்தநாகம் நாகம்னு சொல்லுவோம். அந்த துத்தநாகத்தை வந்து அதே மாதிரி பியூரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட சிமிலர் டு ஒரு சில்வரோட ஸ்டேட் மாதிரி இருக்கும். ரொம்ப பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் இருக்கும். அதன் பிறகு அதனை வந்து இதாக்கணும், வெட்டையாக்கணும். அதாவது சித்தர்கள் வந்து சுத்தி முறைய பல படிகளை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு டு ப்ரிப்பேர் அந்த மெடிசினை வந்து some disturbance is right. Poco, who is that Poco? அதாவது remove from the அதாவது சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சுத்தி முறைகள் வந்து அந்த மருந்தோட ப்ராப்பர்ட்டிய அத வந்து மருந்தாக்குவதற்கான முதல் படிநிலை. அதாவது தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது ஒரு மெடிசின் வந்து ஒரு ட்ரக்க வந்து மெடிசினா கன்வெர்ட் ஆகுறதுனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸை தான் வந்து சுத்தின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த சுத்தி முறை முடிச்சதுக்கு அப்புறம் வெட்டையாக்குதல்னு ஒரு விஷயம் வச்சிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் கன்வெர்ட் தட் ட்ரக் இன்டு பவுடர் ஸ்டேட். ஒரு பவுடர் ஸ்டேட்டுக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்றது. டேரக்டர் வந்து நாம அதை வந்து ஒரு பஸ்மமாக்குறது. சரியா? பஸ்மம் பண்றது, பஸ்மா ப்ரிப்பரேஷன் சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பல நிலைகள் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றையும் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ ஜிங்க் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ஹலோ சார், நீங்க மியூட் ஆயிட்டேன். யாராவது அன்மியூட் பண்ண சொல்ல முடியுமா?
Okay, okay, okay. ஓகே ஓகே ஓகேவா? சோ அந்த மருந்துக்கு அது தேவை அப்படின்னா அதை நாம வந்து கண்டிப்பா செய்யணும். அந்த அதாவது இப்போ ஒரு ஜிங்க் தான் இருக்குதுன்னா அது ஒரு மெட்டாலிக் ஸ்டேட்ல இருக்குது. அதை ஒரு நான் மெட்டாலிக் ஸ்டேட்டுக்கு சால்ட் ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகிறதா பர்பம்னு சொல்றோம், பஸ்மான்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு மெட்டாலிக் ஸ்டேட்ல இருந்து நான் மெட்டாலிக் ஸ்டேட்டுக்கு போய் அதன் பிறகு அது வந்து ஒரு சால்ட் ஃபார்முக்கு மாறணும். அப்ப அந்த நான் மெட்டாலிக் ஸ்டேட்ல மெட்டாலிக் ஸ்டேட்ல இருந்து நான் மெட்டாலிக் ஸ்டேட்டுக்கு வர்றதா வந்து வெட்டை ஆக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. வெட்டை மீன்ஸ் பவுடர், கன்வெர்ட் தட் மெட்டல் இன்டு பவுடர் ஃபார்ம். அதை ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதன் பிறகு அதை வந்து சால்ட் கண்டிஷனுக்கு கன்வெர்ட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் தான் இருக்குதுன்னா அதை வந்து இந்த அபமார்க்கி, இந்த அக்கிராந்தஸ் ஆஸ்பரா அப்படின்னு சொல்ற அந்த நாயுருவிய வச்சு நீங்க ரெகுலரா அதை சுத்தி பண்ணி கிராசம் கொடுத்தல்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஹீட்டா இருக்கிற நேரத்துல கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது பவுடரா மாறிடும். அது நான் மெட்டாலிக் ஸ்டேட்ல இருந்து மெட்டாலிக் ஸ்டேட்ல இருந்து நான் மெட்டாலிக் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அதை நாம வந்து கிரைண்ட் பண்ணி ஜூஸ் விட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புடம் போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா சால்ட் ஃபார்முக்கு வந்துடும். அது ஒரு ஜிங்கோட ஆக்சைடோ இல்ல சல்ஃபைடோ அல்லது சல்ஃபேட்டோ ஏதோ ஒண்ணு கலந்து எல்லாமே கலந்த ஒரு ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. இதுதான் வந்து பஸ்மம் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேட் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மெட்டலை வந்து பியூரிஃபை பண்றோம், அடுத்ததாக அதை வந்து நான் மெட்டாலிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றோம், அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்ம் ஆகுறோம். ஸோ இது எல்லாத்துலயுமே பிரைமரி ஸ்டேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் சுத்தி தான். ஸோ இந்த சுத்தி பண்ணாதான் சரி. ஒரே ஒரு நிமிஷங்க, இதுல ஏதோ காட்டுது. இல்ல வேண்டாம். ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இப்போ இதுக்கு சிங்குக்கு சொன்னேன், இதே போல காப்பருக்கு சொன்னேன், கோல்டுக்கு அதே போல இருக்கு. கோல்டுக்கு வந்து அதே போல இருக்கு. ப்ராப்பரா வந்து கோல்டை எடுத்து அதையும் மெல்ட் பண்ணி அதை சில மெடிசனுக்குள்ளார சில ஜூசஸ்க்குள்ளார போர் பண்ணி அதன் பிறகு அதை எடுத்து அதை அதுக்கப்புறம் அரைச்சி பழையபடி கொண்டு போனோம்னா அது எந்த ஒரு கெட்ட ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணாதுங்கிறது சித்தர்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதனாலதான் அவங்க வந்து மிக தெளிவா சொல்லுவாங்க, இது சாப்பிட்டேன்னா கண்டிப்பா இது சரியாகும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம என்னது கோல்டை பற்றி எல்லாம் சொல்லும்போது அதனால என்னென்ன இதெல்லாம் போகும்னா பன்மரம் நஞ்சு அக்கி நோய் பகர்ந்த விரணம் புன்மங்கால் சூளை குதவிரணம் சண்ம பெருநாக மேகப்பிணி, அதாவது பல பிணிகளையுமே போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அடத்தாவர விடங்கள் அங்க ஒளிமங்கள் கடத்தா முத்தோடம் கயங்காசம் உடற்தாபம் சோக இரும் தாதி நெட்டம் இவை ஈகை இருந்தாலே ஏகம் என்றன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதனால சரியாகும், இந்த டிசீஸ் எல்லாம் இந்த மெட்டலால சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது எல்லாத்துக்கும் பேசிக்கா உள்ளது பியூரிபிகேஷன். ஸோ இது மெட்டலுக்கு இதே போல. அதே போல பாடானங்கள் இருக்குதுல நம்ம வந்து ரொம்ப டாக்ஸிக்கா நம்ம கருதுறது வந்து ஒரு 4-5 விஷயம் தான். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப பயப்படுறது வந்து ஒண்ணு ஆர்சனிக், கைலி ஒரு ஹெப்படோடாக்சிக், அதே போல வந்து நியூரோடாக்சிக், இந்த மாதிரி பல இது சொல்றோம். அதே மாதிரி இன்னொன்னு மெர்குரி குளோரைடு, மெர்குரி அண்ட் மெர்குரி குளோரைடு, அதாவது நெஃப்ரோடாக்சிக் அப்படின்னு சொல்லுவோம். நெஃப்ரோடாக்சிக்கா நம்ம வந்து சொல்றோம். பட் இதுக்குமே இது எல்லாவற்றுக்குமே பியூரிபிகேஷன் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அவங்க சொல்ற பியூரிபிகேஷன் மெத்தட்ல ஃபுல்லா நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனும் மருந்துகள்ல வரவே வராது, உறுதியாக வராது. ஸோ இது என்னுடைய ஆசான்மார்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. நானும் நிறைய பேருக்கு நானும் இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி எந்த இதுவும் வரல, அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே வரல. பட் நல்லாவும் இருக்குது. ஒரு முறை வெள்ளியில வந்து வெள்ளியில ஒரு மருந்து செஞ்சோம். அதையுமே நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சு பார்த்தோம். அப்ப அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னா அந்த வெள்ளிய வந்து நிறைய மருந்தாக்குன பிறகு அதோட மெட்டாலிக்கோட ஸ்டேட் வந்து டோட்டலா மாறி அது சால்ட் ஃபார்முக்கும் இதுக்கும் கன்வெர்ட் ஆயிருக்கு. அதுல வந்து அந்த மெட்டலோட அது வந்து நானோ பார்ட்டிகிளாவோ அல்லது வந்து மைக்ரோ லெவல்லையோ அதோட பார்ட்டிகிளோட சைஸ் வந்து ரொம்ப சிறுதா போயிருக்கு.
ஸோ இந்த மாதிரியான நிலைக்கு நாம கரெக்டா செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்ஸிக் எஃபெக்டை பற்றி ஒரி பண்ணாம நம்மளால பண்ண முடியும். இன்னொன்னு, மெடிசனோட வேல்யூ நல்லா இருக்கும். அதாவது நம்ம தேரையர் ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது வேர்வாறு தலைவாறு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாரும்பார். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது முதல்ல வேர் பார்க்கணுமா. வேறுனா வந்து ரூட், வேர் பாரு தலைவாறு, தலைனா லீவ்ஸ், அதை பாரு. வேர்பாறு தலைவாறு மிஞ்சினக்கால், அதாவது நீ என்ன பண்ண அப்படின்னா கஷாயம் தைலம் எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம இலைதழைகளை வச்சு செய்யறது. இதெல்லாம் பார்த்து சரியா வரலன்னா மிஞ்சினக்கால், இதையும் சரியா வரல அப்படின்னா மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாரு, பற்ப செந்தூரங்களை வந்து பாருடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதேதான் வந்து யாக்கோபு வந்து ராமதேவர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது எச்சரவும் கட்ட ஒரு வகையை கேளு இனிய வெடி சுண்ணத்தால் சரக்கு கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது பச்சிலையால் அந்த பச்சிலையோட மருந்து வந்து ஒரு லெவலுக்கு தான், அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து நீ வந்து எதைத்தான் கவனிக்கணும் அப்படின்னா இதைத்தான் செய்யணும். இந்த மாதிரி பெருமருந்துகளுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே கான்செப்ட் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவரு அதன் பிறகு வந்து கன்னிசாமி ஐயா, அதே போல வந்து அப்துல்லா சாஹிப் ஐயா, இவங்க மாதிரி நிறைய பேர் இதுலதான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா பிராக்டிஸ்னஸா இருந்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது வந்து இந்த பியூரிபிகேஷன் தான். இந்த பியூரிபிகேஷன் கரெக்டா பண்ணி நாம மருந்து செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய ட்ரக்கோட அதோட சேஃப்டி அண்ட் எஃபிகசி. ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் இந்த வேர்ல்டுல வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல கொடுக்க ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பிரின்சிபலே என்னன்னா சேஃப்டி தென் தான் எஃபிகசி. அந்த சேஃப்டிக்கு வந்து பியூரிபிகேஷன் மட்டும்தான் சரியான வழியா இருக்கும். சரியான பியூரிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நல்ல சேஃப்டியான ஒரு ட்ரக்கா இருக்கும். நிச்சயமா எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனையும் உண்டு பண்ணாது. பட் ஃபார்மசூட்டிகல்ஸ் இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு எப்படி பண்ணுவாங்கங்கிறது தெரியல. பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி உள்ள ட்ரக்ஸ் எல்லாம் நாமளே பண்ணிடுறது உத்தமம் அப்படிங்கிறதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ நானும் எனக்கு தெரிஞ்ச வரையில என்னாலான சில மருந்துகளை நானும் தயார் பண்ணிட்டு என்னுடைய ப்ராக்டிஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பியூரிஃபிகேஷன்ல இதற்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரக்ஸை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ண பிற்பாடு அதோட இப்போ சல்ஃபர் ஒரு தடவை நாங்க பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதோட இதுல வந்து என்ன மாறி இருக்குது, என்னவா கண்டென்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஐஐடியில ஒரு முறை வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தோம். கான்ஃபரன்ஸ்ல ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தோம் சல்ஃபர் தான் அதே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன அப்படின்னா சல்ஃபருடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சல்ஃபரோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது சல்ஃபரை எடுத்து அதை வந்து சில பால்ல உருகி சாய்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நெய்யை விட்டு பாலை வச்சு உருகி சாய்ச்சோம் அப்படின்னா 21 முறை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா பியூரிஃபை ஆயிரும். அவ்வாறு பியூரிஃபை ஆன விஷயத்த அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தா முன்னால மாதிரி அது டக்குன்னு புகையாது. அதாவது வந்து ஒரு ஆக்சிடைஸ் ஃபார்முக்கு சல்ஃபரை நீங்க சாதாரணமா எரிச்சிங்கன்னா அது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடா தான் மாறும். ஆனா இதை வந்து எரிக்கும் போது இமிடியேட்டா அது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடா மாறுறதில்ல, இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் வந்து இன்னும் எங்கேயும் நடந்த மாதிரி எனக்கும் தெரியல. பட் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் வந்து நிறைய வருது. சல்ஃபரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வருது. இந்த மாதிரியான அனாலிசிஸ் வந்து சரி, இந்த மாதிரியான இதை செய்யும் போது சல்ஃபர் அலர்ஜி இருக்கவங்களுக்கு கூட ஒன்றும் செய்யறது இல்லை. கெந்தி உண்ண உந்தி குளிரும்பாங்க. அதாவது சல்ஃபர் ட்ரக்ஸ் நீங்க சாப்பிட கொடுத்தீங்கன்னா உந்திங்கிறது வந்து நம்மளுடைய அப்டாமன் கரெக்டா சொல்ல போனா அம்பிளிகஸ், அது குளிரும்பாங்க. நீங்க பிஐடின்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ல வந்து அந்த ஏரியா தான் வந்து ஃபுல்லா வார்ம்தா இருக்கும். அது எல்லாத்தையும் குளிர செய்யக்கூடிய பண்பு வந்து நல்லா இருக்கும். அதனால லுக்கோரியாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனா வந்து சல்ஃபரை வந்து சொல்லுவாங்க. கந்தக ரசாயனம் சொல்லி ஒரு ட்ரக் வந்து சித்தாவில போடுவாங்க. ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரக் ஃபார் லுக்கோரியாக்குன்னு உள்ள ஒரு நல்ல ட்ரக்குகள் அது ஒன்று. ஸோ அது வந்து கெந்தி உண்ண உந்தி குளிரும்பாங்க. ஒரு இடத்துல சொல்லுவாங்க 100 முறை உருக்கி சாய்த்தி முறையாக சுத்தி செய்த சல்ஃபர் ட்ரக் வந்து இட் கியூர்ஸ் ஆல் ஸ்கின் டிசீசஸ் சொல்லுவாங்க. எல்லா ஸ்கின் டிசீஸையும் போக்கும்பாங்க.
அதனுடைய பொதுக்குண பாட்டிலே சொல்லும்போது நெல்லிக்காய் கந்திக்கு நீள் 11 குட்டும் வல்லை கவிசை குண்ம வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கியூர்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ். சல்பர் வந்து எல்லா ஸ்கின் டிசீஸுக்கும் சிங்கிள் ட்ரக், வேற எந்த ட்ரக்குமே வேணாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி வெவ்வேறு ஒரு ட்ரக்கோட பியூரிபிகேஷன்ல அவ்வளவு விஷயத்த மாத்த முடியும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லு. அதே போல ஒயிட் ஆர்சனிக்கும் பியூரிபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஒயிட் ஆர்சனிக்கு, அதே போல வந்து எல்லோ ஆர்சனிக், எல்லோ ஆர்பிமெண்ட் சொல்லுவாங்க, எல்லோ ஆர்பிமெண்ட் சொல்லுவாங்க அதுக்கு. அதே போல தாளகம், அரிதாரம், மால்தேவி, அரிதளம்னு சொல்லுவாங்க அதுக்கு. எல்லாத்துக்கும் பியூரிபிகேஷன் இருக்குது. அந்த பியூரிபிகேஷன் மெத்தட்ல நல்லா பண்ண பிறகு அதை வந்து சரியான அளவுல நம்ம டோஸ்ல கொடுத்தோம்னா நிச்சயமா அது வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன் உண்டு பண்றது இல்லை. இது வந்து கிளினிக்கலா ப்ரூவன், பட் ரிசர்ச்சுக்கெல்லாம் நான் எதுவும் பெரிய அளவுல பண்ணல. என் லெவல்ல 1-2 தான் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த பியூரிபிகேஷன் பண்ண பிற்பாடு நான் அந்த சல்பர் ட்ரக்கே நான் பியூரிஃபை பண்ணதே பேஷண்ட்டுக்கு கொடுத்தும் பார்த்துருக்கிறேன். நல்லாவே இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷனும் வர்றது இல்லை. ஸோ பியூரிஃபிகேஷனை வந்து நாம எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த பியூரிஃபிகேஷன்ல வேற உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒண்ணா, கிளினிக்கலா இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் பண்ண பிற்பாடு கொடுக்கக்கூடிய எல்லா மருந்தும் சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சேஃப்டியா இருக்கு. ஏன்னா நான் ஒரு முறை ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும் என்னுடைய சீனியர் ஒரு அண்ணா வந்து அங்க இருந்து வாங்கி கொடுத்த ஒரு மருந்து கொடுத்து சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல பேஷண்ட்டுக்கு வாமிட்டிங், தாமிர கட்டி சந்திரம்னு ஒண்ணு கொடுத்து கொஞ்ச நேரத்துல வாமிட்டிங். ஏன்னா ப்ராப்பரா பியூரிபிகேஷன் பண்ணியிருந்தா அது வந்து மருந்து இல்லைன்னா அது வந்து உடம்புல புகுந்து வேற ஏதாவது கெடுதிகளை தான் பண்ணு. அதனால இந்த மாதிரி இதுல எல்லாம் நீங்க ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், ஆனா நீங்களும் பேஷண்ட் தான் பார்க்கணும். நம்ம எல்லாருமே இந்த இடத்துல ஒண்ணுதான், வி ஆர் இன் தி சேம் பிளாட்ஃபார்ம். அதனால அந்த ட்ரக்ல பியூரிபிகேஷன் சம்பந்தமா உள்ள விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்களே ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல நேமும் கிரியேட் ஆகும். நம்ம சிஸ்டத்துக்கு, இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் மேல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையே வரும். இல்லை அப்படின்னா எல்லாரும் நம்மளை பார்க்கக்கூடிய வேல்டே நம்ம பார்க்கக்கூடிய ஒரே விஷயம், ஐயோ இவங்க மருந்து கிட்னியை டேமேஜ் பண்ணும், இல்லை அப்படின்னா லிவரை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தாட் வந்து நம்ம மேல இருக்கு. அதெல்லாம் மாத்தோம்னா ஈஸியஸ்ட் வே இது ஒண்ணுதான், வேற என்ன, நோ அதர் வே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால வி ஹாவ் டு ஃபோக்கஸ், அல்லது வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பியூரிஃபிகேஷனுக்கு நாம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோல நான் வந்து ஒரு 108 வீடியோ வந்து ஒர்க் பண்ணோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பியூரிஃபிகேஷன் சம்பந்தமா மட்டும்தான். அந்த பியூரிஃபிகேஷன் எல்லாரும் அதை செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த ஒரு தலைமுறைகள் வந்து இந்த பியூரிஃபிகேஷனுக்காக கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை ஃபுல் வீடியோ டாக்குமெண்டேஷனாவே பண்ணிட்டோம். நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். 11 வைத்தியம் அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல முடிஞ்சா பாருங்க. எல்லா ட்ரக்கோட பியூரிஃபிகேஷனையும் போட்டோம், எல்லா ஆல்மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ட்ரக்ஸோடையும் போட்டோம். சரிங்களா? ஓகே சார். வேற ஏதாவது உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்ததோட சரி, இந்த மாதிரி வெபினார்ல நான் அதிகமா பேசினது கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். Okay, I think Dr. Vinayak, I think, is there. Bimal, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த விஷயம் வந்து எல்லா இடத்தும் ஆயுர்வேதம் சித்தா ஏதாவது எடுத்துருங்க, அதுல எல்லாம் வந்து இதுதான் மெயின் பிரச்சனையாக சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்றது வந்து மெடிசின்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அதோட ரிசர்ச் வந்து ஒரு ரொம்ப பிரச்சனையான ஏரியா. அந்த விஷயத்துல இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டல் டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட்டா பண்ண ஒரு ஒர்க்னு சொன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒர்க்குக்கு நன்றி, நாங்க கூட அதை ஷேர் பண்றதுக்கு நன்றி. Dr. Bimal, I would like you to just
concisely summarize the same for those people who don't understand Tamil. Sir, Iyyankannu sir, nandri na Bimal sir kitta solrேன் இது இங்கிலீஷ்ல கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் தெரியாதவங்களுக்கு இங்க புரிய வைக்கிறதுக்கு. Okay, sir. Okay, sir. Okay. I request Dr. Bimal to give a concise summary and then add on your points to that. Before that, I'll just give a brief intro about Dr. Bimal also. Again, I'm so happy and inspired by the way how Siddha community is working for establishing the empirical evidence. And we are all learning from all of you, the way you people are actually inspiring all other Indian knowledge systems and traditional communities. So Dr. Bimal has actually done more than around 10 papers, done 11, 12 projects related to this, and been in the forefront of creating empirical evidences which the contemporary world will understand based on Siddha principles, which is kind of a very important and milestone kind of a work. So I request Dr. Bimal Narayanan, who is one of our chairs, to summarize the session and put on your points and views on this. Thank you. I invite you. The floor is yours. Okay. Thank you very much. 1 minute, please. I think you have 2 phones connected. Can you just Yes. Sir. Okay. Sir, Now I think it's audible. Okay, sir. Sir, excuse me. சொல்லுங்க சார். Sir, ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் அண்ட் Hello. சஜஷன். ஹலோ சார், கேக்குதா? ஹலோ, நீங்க விமல் சார் கிட்ட தானே சொல்றது? சார் நான் எல்லார்கிட்டயுமே சொல்றது. I want to say this matter to all of you. சொல்லுங்க சார். Sir, my kind request Yes, and yes. suggestion to all of our doctor families. Okay, kindly, my humble request, kindly prepare medicine as much as possible in your own clinic or in your own pharmacy. Don't try to get all the medicines from the pharmacy, please. Whatever it may be, even for example, Panchadikta Girdam or Rashnadi Kashayam, whatever it may be, try to prepare it in your own clinic as much as possible. If you start to prepare it, definitely one day you can easily understand the difference between the pharmaceutical medicines and our own medicines. Yes. Because இந்த ஒரு விஷயம் நீங்க நம்ம எல்லாருமே செஞ்சோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம சிஸ்டத்து மேல நம்ம இது மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாயத்திரைன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு மாயத்திரை, அந்த மாதிரி உள்ள திரையை வந்து நம்ம வந்து கிழிச்சு தூர எரிச்சிடலாம். நிச்சயமா முடியும். அதுக்கு நாம we have to work all together. Yes sir. Thank you, sir. Thank you. Sir, இதான் என்னுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே சார். Okay. Thank you so much. Sir, I will give one small introduction to Dr. Iyyankannu. He is also one of my teacher when we are studying in Chandigiri Siddha Medical College. So he have a lot of good knowledge in preparations and other Varma Morais. So he taught us very well that time, and he showed us a lot of experiments. I think we have connection. I think more than 15 years of connection with him. After that, after he went from Chandigiri, I think we don't have much connection with him now. Thank you very much, sir, for give this time for explanation for little bit about the Siddha system, because Siddha is a very vast area, and we need more and more such classes from you, sir. Thank you very much, sir. Sir, one thing, okay, for others, because he is well in Tamil, because most of the words which we use in Siddha, it's come from Tamil. That's why he is very easy for convey his knowledge or idea. Tamil he used for this time. So he give more explanation for the purification side. Lot of different classification and different. I think Nechel sir is there, and other people are there who is well versed in like Rasa Shastra thing. Some question came. Okay.
Any question? I will tell you, sir, after some time. So then Dr. Iyyankannu explained more on the secrets behind the purification methods regarding with the different types of metals like iron, copper, everything. And he explained about the copper thing. Mainly, copper want to change to white. Kalimbu is the toxins. Kalimbu is a Tamil word which come under this thing, and Kalimbu is the toxin thing from the copper. We want to take it back, and uh, if Kalimbu is still there in the copper purification, if you convert that to into a Basma or Chinturan, definitely a lot of side effects will be there, like vomiting and other thing. And he also explained for skin and diabetes. And correct way, definitely it will kill the humans. And ladies purified with nochi, that punga oil and nochi ilai. And nochi, I think everybody know, and it's also in a Malayalam word. And punga oil is there. Pungama oil is there. Then 21 types you want to purify with punga oil, and after that we want to purify that final purification thing. That's a main thing. Then he explained about the cinnabar, metallic mercuric sulfate, and how it's then mercury is taken from that cinnabar. That's the best mercury which we can use for the preparation. And he gave a lot of ideas and experience regarding the purification method. So I think one of the other thing which I want to tell all the other audience, that he have a lot of limitation with his eyes. That's why nobody know about it. With that limitation, he is doing lot of works, and he is going to different area of teaching also. That's why he can't see the mobile as such also, like others have. In our days also, he need a lot of help from others, but he refuse all the help, and he will do himself without caring himself. So thank you, Dr. Iyyankannu, for give this wonderful session. And his videos link, I think we can collect from him, and we can share to other people which participate in this. So he made a lot of good videos for his purification methods. So that also we can make as a document for other thing, and we can sit with him once. I think Dr. Skandesh, we can coordinate one. We can go with him, and we can do. We can take help from him, and we can make a lot of documentation, and that whatever purification on videos or whatever documentation he done, we can plan to publish in a different journals. For that also we can help him in a publication of that also will help others who is working in the manufacturing area. And if you take as this is a serious matter, the publication this thing, I think uh, okay. And any other thing? A question came that can you please explain what is the best Shodhana method for Nagam in your experience? Purification method for Nagam. So purification, best easiest way, they take the zinc and melt it and pour it into the இலுப்பை எண்ணெய், then Maduga langifolia oil, இலுப்பை எண்ணெய், இலுப்பை oil, and it is the easiest and safest method. That's the very important. Many methods mentioned in literatures, but this is the, I think, very safest method without any more harmful effect. Easiest way. Okay, thank you, sir. Any other questions? Also, you can unmute and ask also if you difficulty. There is another question, like color of Spadiga Basma is white or cream?
What? Color of? Spadiga Basma. Spadiga is Spadigara, yeah. It's white or creamish. White. Definitely white. So these are the two questions. I also love to invite Dr. Senthilvel to give his own opinion about the same. Yes. Iyyankannu. Dr. Senthilvel, how are you? Fine. Okay, after so many years. Yes, many years. Yeah. Actually, it was thanks to Dr. Arulamudan only give that type of opportunity. So Dr. Iyyankannu is emphasized and insisted that every doctor should prepare medicine's own. That is also in my opinion also. And instead of the people is preparing is alone, we can make the group 4 or 5 people is prepare some of the medicines, and another 4 or 5 people is preparing some of the medicines. Then only we can, without duplication of the work, we can cover all the medicines. Actually, the matter is the monitoring from the education person, our doctor only. So whether we can't tell about the simply about tell about the pharmacy is not at all is preparing the good medicine, but they are also preparing good medicine with the doctor supervision is must. That is a mandatory. Because nowadays that every medicines is needed for the big quantity, and that times we are simply facing the lot of problem to the supply and other things. Because nowadays the day by day our system, oil system is improving and demanding the global way. That time it is the simple of preparing the own medicines is a little bit of the limitation, but even the purpose is the monitoring by the qualified doctors. That is very important. And second thing, the purification methods, we can prove, or otherwise the Ministry of Oil having a lot of research funding through our CCR, Siddha Research Council and Ayurveda Research Council, and through the EMR schemes, they are having a lot of funding to the 75 lakhs for 3 years. We can apply and for this type of the purification before and after we can prove. I think so some of the people you did, I didn't know, but I think so a lot of people are getting the project and other funding also. And nowadays, the National Institute of Siddha also is a Gunapadam department. That is a pharmacology. That is a Rashasatra department. Is nowadays focusing on this area, purification area. So we are planning to conduct one CME for our Ayush doctors for the how best the purification methods of the simplified purification methods on that some of the drugs. So it will be happening soon. So now the discussing started the last week only. I think so it's a right time to the everybody think about the purification. It's a need of the hour. And thank you the forum and this type of the this type of the discussion is very nice and subjective matter. Even though Sunday the more than 20 people are attending, I am so much of happy. Iyyankannu, so much of happy, Iyyankannu, and organizers and Bimal Narayanan and Dr. Arulamudan and other people are. Thank you so much, Doctor. Please. Thank you. Thanks to you and thanks to Arulamudan and thanks to all. Hello, Dr. Senthilvel sir. There is a question for you. Boliye. Dr. Aditya had shared it. Namaskaram, sir. What rasayana do you take for yourself? Myself. Maybe yourself or for oneself? For yourself. He has written. So maybe it's for like what we should take for ourselves. Sir, Kumari Lekhim, sir. Kumari Lekh, that is aloe vera. Okay. Aloe vera is the best thing for our best for the rasayana, and other things are pranayamam, sir. Pranayamam simplified yoga. That is must for us, sir. Thank you. Right, sir. Thank you. Any other questions are there? You can share it in the group also. Okay, there is one question.
which field do you think is the need of the hour in researching our system of medicine? The question for me, na? Three of you. It's open for all three. Iyyankannu sir, இதுதான் sir. இந்த tell. கேக்குறாங்க கேக்குது எந்த ஏரியால ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த டைம்ல அப்படின்னு கேக்குறாங்க. சார் அதாவது according to me, all of us must focus on first purification. Yeah. Okay, sir. சொல்லுங்க சார். Because our backbone is our medicine. You have to understand. We can speak philosophy, we can speak logic, but the backbone is our medicine. So unless until we prepare medicine properly, we couldn't give the expected therapeutic result to the patient. So we have to focus on medicine preparation first. It's our backbone. It's our backbone. I'm very sure to it. Yes, thank you, sir. Senthilvel, sir. Yes, sir. Nowadays, actually three things, sir. Like our Iyyankannu told us, one is purification, and second thing is for the diabetic, and third thing for the cancer patients, sir. So oncology related research, how best we can palliative treatment. These three things are need to be researched, sir. Actually. Okay, sir. Thank you, sir. Bimal, sir. So one is, as Dr. Ghosh told, that standardization of medicine. And second thing, the standardization of medicine, it include all purification and everything will come. So then we want to concentrate on the palliative care, mostly on what are the things which we can give for the better life for the old age people. So like Rasayana is also come under that. So I think lot of sufferings are there, and also if we want to start our that work on that old age, that research on old age, better treatment for the old age people. So if you start now, after 30 years, good things will come. That will also help for us. So better on these two areas, standardization, then the palliative, that old age geriatric. Okay. Thank you, Dr. Bimal ji. Dr. Maitri, if you could unmute and ask, it will be good. Sir, I have a doubt, sir. Please, please, Aditya, please. Sir, actually, for somebody who wants to learn to make Siddha medicines, it is what I understand is it's a long curve, especially learning elixirs and the basis of processes and the mechanics involved in that. And it may take like 10 years, 15 years, 20 years, we don't know. So is there, sir, any provision from the government or any NGO or supporting, or if we can think of making such a provision that the Siddha making the elixirs is preserved, so that such people who are interested in it, they can devote their life in learning and carrying the process of making such medicines. Just sir, this was my doubt, sir. Suppose just an example. I have met many Siddha Vaidyas, like suppose Dr. Abhil. He wanted to learn to make Navpashana from Sukumar Vaidyaji, but the problem is now he has to look after his family. So a time comes, because these are such a long curves that many people are unable to learn this, sir. This is just my Yes. I will give one small introduction to Dr. Aditya. He is one MBBS doctor, and he is also working in one medical college, and he is MD in I think he is a pathologist. Okay, he is interested person to learn more about Siddha and Ayurveda, especially in cancer and other what do you call as medicine preparation part. Is very interested person. That person asked this question, sir. Dr. Iyyankannu, sir. What Narayan? Yeah, Dr. Aditya asked one question.
regarding the preparation and learn the preparation of different medicine, especially for the elixir medicines. Oh, okay. Ayakalpa medicines. Mm, So what's the best way to learn, and who will help him to learn? Who will help? Okay. Wait. Bimal, you know very well. We have to collect this knowledge from the Vaidyas only. You know, when you are studying, you are in Sandigiri. You know, you heard about our Asan. Like some persons, scatteredly person all over the Tamil Nadu and Kerala, and we have to collect that material and we have to document. It's our own, and we must document that preparations are those preparations with their name. Unless I think it is the easiest. It is the way. Otherwise, they will not say anything. So, because recently I met one person, he told about me about the Navabhashana preparation. It is a well-known. He told me that it is good for cancer. It's good for cancer, but and that preparation was very tough. I am trying to know it. Similarly, we have to search it. That's all. We have to document them. If we start that documentation, at least our next generation will get that benefits. Okay, thank you, sir. Thank you. Thank you, doctor. Okay, thank you, sir. One second. Thank you so much. Yes. Thank you so much. We will meet. ஒரு question கூட இருக்கு. சொல்லுங்க. டாக்டர் மைத்ரேய் கேட்டிருக்கா. Hello sir, good evening. Good evening, ma'am. சொல்லுங்க. Sir, we prepared this Padiga Basma. Shodhana, then we added half the amount of butter. Then we did grinding for 2 hours. Then Puta was given. Okay. Times we have got only cream color or chandanam color Basma. So will be the possible mistake, sir? Probably you have to do that process once again. That means one time actually you ground with the juice. Butter when butter. Actually the which reference book? Because we prepare it with the juice we prepare it in 2 methods. One is aloe vera juice. Another one is egg white. Okay. Egg white. Same method, sir? Same method. You take that padigara, then you have to grind with that juice, that aloe vera juice. Then you put into pudam. Okay. Then you can get it easily. It is easy method. It is very much useful for urinary tract infections and dysmenorrhea and all kinds of urinary tract disorders. You can use it. Okay, sir. Grinding is done after Shodhana or? After Shodhana only. After Shodhana. Okay, thank you, sir. Okay, thank you. Thanks a lot. Okay, sir. Thank you so much. Dr Senthilvel, Dr Bimal Narayanan. Valara nanni, sir. Valara nanni. இந்த டிஸ்கஷன் நாம இது கம்ப்ளீட் பண்ணல, இது தொடங்கி இருக்கான். ஓகே சார்.
இது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு ஒரு டிஸ்கஷன்ல கம்ப்ளீட் பண்ணி வைக்க முடியாது. டெஃபினட்டா முடியாது சார். டெஃபினட்டா முடியாது. We will continue this discussions. அதாவது சார் உண்மையை சொல்ல போனா டாக்டர் விமலுக்கும் டாக்டர் செந்தில் சாருக்கும் நல்லாவே தெரியும். இது வந்து இப்போ இதுல நம்ம பேசியிருக்கிற இவ்வளவு சோதனா ப்ராசஸ் பத்தி பேசியிருக்கிற இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுறதுக்கே நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அயன்னா அயனோட பியூரிபிகேஷனை மட்டும் அதை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா வி நீட் ஒரு 2 hours ஒரு 1 hour டைமும் இருந்தா தான் நம்மளால அதை வந்து பேசவே முடியும். ஸோ இதுல இருக்க எல்லா ட்ரக்ஸையும் நம்ம வந்து ஒரு 1.5 hour பேசணுங்கிறது சொல்லப்போனா இட் இஸ் a challenge to the speaker. Yes. So we will continue this discussion, but we will wind up for the day, and we will have similar discussions and much better discussions beyond this, and we'll have specified discussions on different topics based on our needs and based on the needs of the other people and the society. Okay. Yes. Okay. And thanks a lot, sir. Thanks a lot for giving such an important discussion point topic for us. And if you have any more doubts regarding this, okay. Thank you so much, sir. First, you have to thank to our Arulamudan, sir. Yes. He is the person introduced me to you. Okay. So உங்க phone number contact எல்லாம் கேக்குறது கொடுக்கலாம் இல்லையா சார்? தாராளமா கொடுங்க. ஓகே. உன்னோட உங்க யூடியூப் சேனலோட பேர் கூட ஒன்னு மெசேஜ் பண்ணிட்டேன்னா அதுவும் ஷேர் பண்ணிடலாம். அதுல ஒருபாடு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பதினெண்மர் வைத்தியம் 18 சித்தஸ் அதான் வந்து 18 வைத்தியம். Okay. Thank you, sir. Okay, thank you so much, sir. Thanks a lot, Dr. Senthilvel, sir, Dr. Bimal, sir. It was a great discussion for the day, and we had a lot of people coordinating and supporting on the discussions. Thanks a lot. So with these words, I think we can conclude. Okay. Thank you so much, sir. Whatever you have doubt in this regarding this, you can contact me at any time. No problem. I will say what I know. I am ready to teach so I am ready to share it, not teach, to share. Okay. Thank you, sir. Thank you so much. Good night, all. Good night to all. We can meet up with another topic. Continuation of these topics again. Till then, it's bye from Forum of Medical Pluralism for all. Thank you. Good night. Thank you so much. Thank you so much.